எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி நம்ம வந்து 11/12/2025 நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று ஸ்பாட் முடிஞ்சது வந்து 25,758 முடிஞ்சிருக்குது. அது மாதிரி ஃபியூச்சர் 25,864 முடிஞ்சிருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 106 ரூபா ப்ரீமியம் கிடச்சிருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் எப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 25,258 மேலே 25,770, 25,746. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மேலேயோ இல்லை கீழேயோ மூவ் ஆகும். ஸோ இது மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,258 மேக்ஸிமம் எங்கே வரையும் போகும்னா 25,864, 25,652. ஸோ இந்த இது வந்து ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சில் இருக்கும். ஷார்ட் ரேஞ்சு தாண்டி மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்பாட்டில் நடக்க போகிறது. இதை தாண்டி ஃபர்தராக மூவ் ஆகணும் அப்படின்னாலும் 26,041க்கும் போகலாம். அதேமாதிரி கீழே வந்து 25,617க்கும் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த ரேஞ்சுக்கான ஒரு இது ரேஞ்ச் 1 இருந்துச்சுன்னா இது ரேஞ்சு 2க்கு போகும். இது வந்து பிரேக்கிங் ரேஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி சிஏ பொறுத்தவரையும் 25,750 சிஏ எடுத்துருக்குதான். ஸோ அதோடைய ப்ரீமியம் வந்து 152.45 இருக்குது. ஸோ இதை வந்து உடைக்கணும் அப்படின்னா இது எங்கே போய் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உடைக்கிறது பார்த்திங்கன்னா 152.75 உடைச்சிச்சின்னா 163.35 உடைக்கும். இல்லைனா 141.35 உடைச்சிரும். ஸோ இந்த ரேஞ்சை உடைச்சிச்சின்னா ஒன்று டவுனு இல்லைனா அப்பில் போகும். ஸோ இதோட மேக்ஸிமம் ரேஞ்சு எங்கே வரையும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 258.45 கீழே வந்து 46.45 வரையும் இந்த காலோடைய இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ரேஞ்சாக இருக்கும். இந்த ரேஞ்சை தாண்டி எப்படி போகுதுன்னு எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்பாட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,800 இப்போ வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து 130 ரூபா 25 இருக்குது. ஸோ இது வந்து எங்கே உடைக்கும் போது 141 ரூபா 35 உடைக்கும். அப்படி இல்லைன்னா 119.15 உடைச்சிரும். ஸோ இதை உடச்சிச்சின்னா ஒன்று ஃபர்தர் டவுன் இல்லைனா அப். இதோட மேக்ஸிமம் ரேஞ்சு பார்த்திங்கன்னா 236 ரூபா 25 கீழே 24 ரூபா 25 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். இப்போ டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ தூரம் டார்கெட் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த டார்கெட்டுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இதோட மூவ்மெண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் தான் அதோடைய கேல்குலேஷன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணி பார்க்குறோம். ஸோ இது யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. முழுக்க வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.